கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கொடிய வைரஸ் வருதா? இப்போ உலகம் முழுக்க பேசப்படுற பெயர் ஹென்டா வைரஸ். இந்த வைரஸ் சாதாரண ஜலதோஷம் மாதிரி இல்ல. இது எலிகளால் பரவும் மிகவும் ஆபத்தான வைரஸ். முக்கியமாக எலிகளின் சிறுநீர், கழிவு, உமிழ்நீர் உலர்ந்து தூசியாக மாறும்போது அந்த தூசியை மனிதர்கள் சுவாசித்தால் வைரஸ் உடலுக்குள் செல்லும். பழைய வீடு, கிடங்கு, குடிசை, காலியாக இருந்த அறைகள், இப்படி எலிகள் அதிகம் இருக்கும் இடங்களில் ஆபத்து அதிகம். இந்த வைரசுக்கு 2 முக்கியமான தாக்கங்கள் இருக்கின்றன. முதலாவது HCPS. இது நுரையீரல் மற்றும் இதயத்தை தாக்கும். முதல் சில நாட்கள் சாதாரண காய்ச்சல் போல் இருக்கும், உடல் வலி, தலைவலி, சோர்வு. ஆனா சில நாட்களில் நிலை மோசமாகி மூச்சு திணறல் ஆரம்பமாகும். நுரையீரலில் தண்ணீர் சேர்ந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இரண்டாவது HFRS. இது சிறுநீரகத்தையும் இரத்த நாளங்களையும் தாக்கும். இதனால் இரத்த அழுத்தம் குறைதல், உடலினுள் இரத்தக்கசிவு, சிறுநீரக செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வைரஸ்க்கு இன்னும் உறுதியான மருந்தோ உலகளவில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசியோ கிடையாது. ஆனா ஆரம்பத்திலேயே மருத்துவ சிகிச்சை எடுத்தால் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். ஆக்சிஜன் சிகிச்சை, ICU கவனம், உடல்நிலையை கட்டுப்படுத்துவது போன்ற சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் தற்போது பயன்படுகிறது. அப்படின்னா நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்? சில விஞ்ஞானிகள் இதை அடுத்த பெரிய வைரஸ் ஆபத்து ஆகலாம் என்று எச்சரிக்கிறார்கள். ஆனா WHO சொல்லுவது தற்போது உலகளாவிய பீதி தேவையில்லை, ஆனாலும் கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம். இது போன்ற உலக அதிர்ச்சி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.